நம்ம அம்மா விரதம் இருக்கும்போது பகுத்தறிவோட பேசுகிறோங்கிற பேரில் அவங்கள எவ்வளவோ கிண்டல் பண்ணுவோம். ஆனால் இப்போ 2014 ஜப்பானை சேர்ந்த செல் உயிரியல் விஞ்ஞானியான யோஷினோரி ஓசாமி செல்களின் ஆட்டோஃபேஜி செயல்முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்காக நோபல் பிரைஸும் வாங்கினார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம உடலில் இருக்கிற செல்களை லைசோசோம்ங்கிற ஒன்று தன்னைத்தானே சிதைச்சு தேவையற்ற அழிக்கப்பட வேண்டிய செல்களை அழிச்சு சுத்தம் பண்ணுதான். எப்படி வேலை பண்ணுனா, ஒருவர் தொடர்ந்து 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் வரைய விரதம் இருந்தாங்கன்னா இந்த லைசோசோம் நம்ம செல்லை காப்பாற்ற தேவையற்ற செல்களை சாப்பிட்டு நல்ல செல்களுக்கு அந்த சத்துக்களை கொடுத்துரும். ஆகையால கேன்சர் செல்களை கூட இது அழிக்கும்னு சொல்றாரு ஓசோமி. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. பெரியவங்க அந்த காலத்துல தேவையில்லாம எதுவுமே சொல்லலைங்கிறது. ஆனால் இந்த முறையை நீங்கள் கையாளும் போது டாக்டரோட கன்சல்டிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரங்கள் நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அதாவது அதிகப்படியான வாட்டர்ஸ் குடிக்க வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.